ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை பற்றி தான். சிவபெருமானுடைய 7 சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மற்றும் சோஸ்திரங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். சனாதன தர்மத்தில் வாழ்க்கையை மாற்றும் மந்திரங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்கள் உள்ளன. இந்த மந்திரங்களை அதற்குரிய முறைகளை சரியாக தெரிந்து கொண்டு முறையாக முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து உச்சரித்து வந்தால் வாழ்க்கையில் படிப்படியாக பல மாற்றங்கள் நிகழ்வதை நம்ம கண்கூடாக காண முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரங்கள் ஏற்கனவே தெரிந்த பிரபலமானவையாக இருந்தாலும் பலருக்கும் இவற்றின் உண்மையான ஆற்றல் தெரிவது கிடையாது. வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதி சக்தி படைத்த குறிப்பிட்ட 7 மந்திரங்கள் என்ன என்பதை நம்ம இந்த பதிவுல கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நல்ல அதிர்வுகளை உருவாக்கி மனதையும் உடலையும் பிரபஞ்சத்துடன் இணைக்கக்கூடியவை இவற்றில் சில மந்திரங்கள். நம்மை எந்த ஒரு தீமைகளும் ஆபத்துகளும் நெருங்காமல் கவசம் போல் காக்கக்கூடியவையாக இருக்கும். மனதை தெளிவாக்கி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவை என்பதால் வாழ்க்கையில் மாற்றங்களை உணர முடியும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த 7 அற்புதமான மந்திரங்கள் தான் இது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதல் மந்திரம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம். மகா மிருத்யுஞ்சய மந்திரம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது மரணத்தை வெல்ல உதவும் என்று நம்பப்படுகிறது. இந்த மந்திரம் அகால மரணத்திலிருந்து பாதுகாக்கும், வலியை குணப்படுத்துகிறது, துன்பப்படுபவர்களுக்கு அமைதியை தருகிறது. இந்த மந்திரத்தின் ஒலிகள் மனதை அமைதிப்படுத்துகின்றன, பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட உதவுகின்றது. இதனால் விடுதலை கிடைக்கும். இரண்டாவது காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் சூரியனின் ஒளியை போற்றும் ஒரு பிரார்த்தனை. இது மனதை தெளிவுபடுத்த உதவுகிறது. காயத்ரி மந்திரத்தில் பல வகைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துடன் தொடர்புடையது. கணேஷ் காயத்ரி மந்திரம் ஞானம், செழிப்பு மற்றும் தடைகளை நீக்க பயன்படுகிறது. இந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதால் நமக்கு ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தெளிவு ஏற்படும். நம்ம செய்யும் செயல்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் கடவுளுடன் ஒரு பிணைப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது ஹனுமன் சாலிஷா. ஸ்ரீ ஹனுமன் சாலிஷா 16ஆம் நூற்றாண்டில் துளசிதாசரால் எழுதப்பட்ட ஒரு பக்தி கவிதை. இது ராமசரிதமானஸ் என்ற காவியத்தின் ஒரு பகுதி. இது ஹனுமானின் பெருமையை 40 வசனங்களில் கூறுகிறது. இந்த புனிதமான பாடலை பக்தர்கள் வலிமை, வீரம் மற்றும் பாதுகாப்பிற்காக உச்சரிக்கிறார்கள். இது ஆறுதல் மற்றும் அமைதி, ஆன்மீக வளர்ச்சியை தருகிறது. மேலும் கடவுளுடன் ஒரு உள் பிணைப்பை உருவாக்குகிறது. நான்காவது சரஸ்வதி வந்தனா. சரஸ்வதி வந்தனா சரஸ்வதி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மந்திரம். சரஸ்வதி தேவி அறிவு, ஞானம் மற்றும் கலைகளின் அடையாளமாக இருக்கிறார். ஒரு பிரபலமான வரியில் வெள்ளை நிறத்தில் வீணை வாசிக்கும் சரஸ்வதி தேவியை வெள்ளை தாமரையில் அமர்ந்திருப்பதாக வர்ணிக்கிறார்கள். இந்த மந்திரம் மாணவர்கள், கலைஞர்கள் மற்றும் அறிவு தேடுபவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சரஸ்வதி வந்தனா கவனம், நினைவாற்றல் மற்றும் புரிதலை அதிகரிக்கிறது. இது ஆன்மீக ரீதியாக வளரவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் உதவும். சனாதன தர்மத்தில் வெற்றி, செழிப்பு, நேர்மறை மற்றும் தைரியத்தை ஈர்க்கும் பல மந்திரங்கள் உள்ளன. ஐந்தாவது துர்கா சப்தசதி. துர்கா சப்தசதி தேவி மகாத்மியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது துர்கா தேவியின் சக்தியை புகழ்ந்து பாடும் 700 வசனங்களின் தொகுப்பு. இந்த வசனங்களை படிப்பதால் தேவியின் பாதுகாப்பு கிடைக்கும். மேலும் கடினமான காலங்களில் இது உதவும் என்று நம்பப்படுகிறது. ஆறாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கிருஷ்ணர் மற்றும் ராமரை போற்றும் ஒரு பாடல். இந்த மந்திரம் ஆன்மீக விழிப்புணர்வையும் உள் அமைதியையும் தருகிறது. இது பக்தி, யோகா மற்றும் வைஷ்ணவத்தில் மிகவும் பிரபலமானது. ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதால் மனம் அமைதியடைகிறது, ஆன்மீக உணர்வு மேம்படுகிறது. ஏழாவது பஜ்ரங் பான். ஹனுமான். பஜ்ரங் பான் ஹனுமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை மந்திரம். இது ஹனுமான் சாலிஷாவை விட வலிமையானது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் வலிமை, பாதுகாப்பு மற்றும் தைரியம் கிடைக்கும். பயம் மற்றும் துன்பங்கள் வெல்ல முடியும். இதன் வரிகள் துன்பங்கள் மற்றும் எதிரிகளிடமிருந்து உடனடி நிவாரணம் அளிக்கும் என்றும் நம்பப்படுகிறது.
அதனால் இது துன்பத்தில் இருக்கும்போது ஹனுமானின் தெய்வீக உதவியையும் பாதுகாப்பையும் நாடுபவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாகும். இன்னைக்கு நம்ம பதிவுல நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 7 சக்தி வாய்ந்த மந்திரங்களை பற்றி நம்ம தெரிந்து கொண்டாச்சு. மகா மிருத்யுஞ்சய மந்திரம், 2வது காயத்ரி மந்திரம், 3வது ஹனுமன் சாலிஷா, 4வது சரஸ்வதி வந்தனா, 5வது துர்கா சப்தசதி, 6வது ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம், 7வது பஜ்ரங் பன். இந்த மந்திரங்கள் நீங்கள் தினமும் உச்சரிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.